வெயிட் வெயிட், ஈரோட்ல கொரில்லாவா? இது ஈரோட் சீரியஸ் பார்ட் 3. நீங்க நிறைய பேர் என்னோட வீடியோஸை பாக்குறீங்க. என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னைக்கு நாங்க போன இடம் தான் அப்போலோ சர்க்கஸ். ஈரோட் சோலார்ல போட்டிருக்காங்க. சர்க்கஸ் உள்ள போனா எக்ஸிபிஷன் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸ்னோ வேர்ல்டு மாதிரி செம கிராண்டா லைட்டிங்ஸ், அனிமல்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு உள்ள போனா சர்க்கஸ் நிறைய ஷோஸ் டிஃப்ரெண்டா புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு பாஸ்ட் 20 இயர்ஸா சர்க்கஸ் போயிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க புது ஷோஸ் போடுறாங்க. நீங்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். போய் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அங்கே மேனேஜர் கிட்ட நான் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, வெளியூர்லேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இங்கே ஸ்டே பண்ணி நம்மளுக்காக ஷோஸ் பண்ணுறாங்க. நம்மளால முடிஞ்சதை அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறது தான். நான் சின்ன வயசில் நிறைய டைம் சர்க்கஸ் போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ திரும்பி போகும்போது எனக்கு அது நாஸ்டாலஜிக் மெமரிஸாக இருந்துச்சு. நீங்களும் அது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கும் நாஸ்டாலஜிக் மெமரிஸாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாருமே ஃபோன்லேயே இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஒரு 2 hours அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸாக இருக்கும். உங்களுக்கும் அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ் திரும்பி வந்த மாதிரியும் இருக்கும். கயிறில் பம்பர மாதிரி தலைகீழ ஒரு அக்கா சுத்துன்னு சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் இடமோ கியூப் மாதிரி வச்சு இவனும் சுத்துன்னு சுற்றுறான். எல்லாரும் சுத்துன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பில்டிங் மாதிரி டியூப்லாம் வச்சு ஒருத்தன் பேஸ்மெண்ட்டே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கிறான். அப்புறம் தான் இந்த கொரில்லாவும் ஸ்குரிலும் வந்தான். அப்புறம் ஒருத்தன் சிம்பு டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான். மைல் டான்ஸ் வித்தவுட் மைல் பார்த்துட்டு எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாய்.